தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் உடலை பொது இடத்துல அடக்கம் செய்ய முதல்வர் ஸ்டாலின் கிட்ட பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை வச்சிருக்காரு. இன்னைக்கு காலையில தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார். மியாட் மருத்துவமனையில சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து இருக்காரு. அவருக்கு இன்னைக்கு காலையில தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டது. அதிகாலை அவருடைய உடல்நிலை மிக மோசமடைஞ்சிருக்கு. ஐசியூவில் அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்ட நிலையில சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்து இருக்காரு. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவை அடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவருடைய உடலுக்கு நேரில் போய் மரியாதை செலுத்தினார். அதோடு அவருடைய உடலுக்கு அரசு மரியாதை கொடுக்கப்படும் என்றும் அறிவித்தார். இந்த நிகழ்வில் கண்ணீர் விட்டபடி இருந்த பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார். இதையடுத்து தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் உடலை பொது இடக்கத்தில் அடக்கம் செய்ய முதல்வர் ஸ்டாலின் கிட்ட பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த கோரிக்கை தொடர்பா நாளைக்குள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இதுக்கிடையே முதல்வர் ஸ்டாலின் விஜயகாந்த் மரணம் தொடர்பா இரங்கல் வெளியிட்டே இருக்காரு. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல முக்கிய தலைவர்களும் விஜயகாந்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். விஜயகாந்தின் உடல் இப்ப தேமுதிக அலுவலகத்துல வைக்கப்பட்டு இருக்கு. அங்க அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக தொண்டர்களும் வந்து கொண்டே இருக்காங்க.